அந்த பெண் ஆய்வாளர் என்ன சொல்லியிருக்கிறாங்கன்னா, பிள்ளைய பறி கொடுத்தவன் பிள்ளைய காணும்னு தேடுறவன் மனசுல எவ்வளவு விஷயங்கள் ஓடும், என்னென்ன சிந்தனைகள்லாம் ஓடும். இதெல்லாம் தாண்டி அதை பதறி போய் வந்த நிக்கிற இடத்துல அந்த பெண் ஆய்வாளர் என்ன சொல்றாங்கன்னா, ஆமா உன் மகன் பெரிய பிரதமர் மகன், நீ பெரிய பிரதமர், அவர் மகனை காணோம், அப்படியே இப்ப அப்படியே தேடி கண்டுபிடிச்சிடணுமாக்கும், அப்படியே உன் மகனை கடத்திட்டு போய் உன்கிட்ட 2 கோடி கேட்டுருவாங்களாக்கும், நீ 2 கோடி கொடுத்துருவியாக்கும். எப்படிப்பட்ட ஆய்வாளரை இந்த காவல்துறை கொண்டிருக்குன்னு பாருங்க. தொடர்ச்சியாக காவல்துறையினுடைய அயோக்கியத்தனங்கள் எல்லாம் வெளியே வந்துட்டு இருக்கு. எவ்வளவு பெரிய மிதப்பு பாருங்க. நீ வாங்குற சம்பளம் யாருது, நீ வாங்குற ஊதியம் யாருது, நீ போட்டிருக்கிற சீருடை முதற்கொண்டு யாருது, யார் கொடுத்தா உனக்கு? முதலமைச்சரே நேரம் அவனை கொடுத்துட்டாரா அவர் காசுல இருந்து எடுத்து? இதே சிவராஜ் மஞ்சுளாவுடைய வரிப்பணத்துலதான் உனக்கு இந்த உடையே, நீ போட்டுக்கிற தொப்பி, உன் உடை, நீ போட்டுக்கிற காலனி எல்லாமே இந்த சிவராஜ் மஞ்சுளாவுடைய வரிப்பணத்திலும் தான் வாங்குறது. உன் துறைக்கு பேரே காவல்துறை, நீ காக்க வேண்டிய ஆளு.